இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வாக்காளர் அட்டை சம்பந்தமாக மிகவும் முக்கியமான அறிவிப்பு சமீபத்தில் வெளியானது. வாக்காளர் பட்டியலுக்கு வழிவகுக்கும் சாரின் செயல்பாடுகள் குறித்த அறிவிப்பு வெளியானது. சார்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன். உங்களுடைய ஊருக்கான பிஎல்ஓ உங்களுடைய வீட்டுக்கே இந்த வாக்காளர் இருக்காருன்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு அதற்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. அதன் பிறகு தான் இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்களோட பேர் வரும். அப்படி சரியான இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். வாக்காளர் பட்டியலிருந்து உங்களுக்கு பெயர் நீக்கப்படும் சொல்லியிருந்தாங்க. இது சம்மந்தமாக வெளியான அறிவிப்பு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வாக்காளர் பட்டியலுக்கு வழிவகுக்கும் சாரின் செயல்பாடுகள் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு பூத் நிலை அலுவலர் அதாவது பிஎல்ஓ வீடு வீடாக வருவார் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. வாக்காளர்கள் கணக்கெடுப்பு படிவத்தை நிரப்பலான்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதாவது இஎஃப் ஃபார்ம், இன்யூமரேஷன் ஃபார்ம் சொல்லுவாங்க. இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணிவிட்டு ஐடென்டி ப்ரூஃப் கார்டு சொல்லுவாங்க. அதில் 12 டாக்குமெண்ட் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு ஐடென்டி ப்ரூஃப் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த இன்யூமரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது, தேவையான ஆவணங்கள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். அடுத்ததாக அவங்க கொண்டு போகிற இன்யூமரேஷன் ஃபார்மை தேர்தல் பதிவு அலுவலர் இஆர்ஓ தகவலை சரிபார்ப்பார் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதன் பின்பு மாதிரி பட்டியல் வெளியிடப்படும். மாதிரி பட்டியல் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் அது சம்பந்தமான மனுக்கள் பெறப்பட்டு அதன் பிறகு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இந்த இன்யூமரேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுறது என்பதை பற்றி பார்க்கலாம். இதுதான் எனுமரேஷன் ஃபார்ம். இந்த ஃபார்ம் தான் உங்களுக்கான பிஎல்ஓ கொண்டு வருவாங்க. இதிலே நேம் அண்ட் கான்டாக்ட் நம்பர் ஆஃப் பிஎல்ஓ ப்ரீ பிரிண்ட் சொல்லி இருக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் நேம், எபிக் அட்ரஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸும் உங்களுடைய பார்ட் சீரியல் நம்பர், கியூஆர் கோட், உங்களுடைய ஓல்டு ஃபோட்டோ அதில் இருக்கும். அதில் உங்கள்கிட்ட புது ஃபோட்டோ வாங்கி பேஸ்ட் பண்ணுவாங்க. அதன் பிறகு இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது. உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது உங்களோட ஆதார் கார்டு நம்பர், இது ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் உங்களோட மொபைல் நம்பர், ஃபாதர்ஸ் நேம் அல்லது கார்டியன் நேம், ஃபாதர் அல்லது கார்டியனுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், மதர் நேம், மதருடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், ஸ்பாஸ் இருந்தால் அவங்களுடைய நேம், அவங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு நம்பர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் கேட்பாங்க. அடுத்ததாக டீட்டெயில்ஸ் ஆஃப் எல்டர் இந்த எல்டர் ரோல் ஆஃப் லாஸ்ட் சார்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. கடைசியாக வெளியான ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா எல்டரோட நேம், எபிக் நம்பர், ரிலேட்டிவ் நேம், ரிலேஷன், டிஸ்ட்ரிக்ட் நேம், ஸ்டேட் நேம் இதெல்லாம் கொடுக்கணும். அடுத்து எல்டருடைய ரிலேட்டிவ் டீட்டெயில்ஸ் அதேமாரி ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது அசம்பிளி நம்பர், பார்ட் நம்பர், சீரியல் நம்பர் இந்த டீட்டெயில்ஸ்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு எல்டர் சிக்னேச்சர் அல்லது தம் இம்ப்ரெஷன் வச்சு சப்மிட் பண்ணாங்கன்னா பிஎல்ஓ சிக்னேச்சர் போட்டு அந்த ஃபார்மை கொண்டு போயிடுவாங்க. அதன் பிறகு தான் இஆர்ஓ வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதன் பிறகு எல்லா டீட்டெயில்ஸுமே கரெக்டாக இருந்தால் டிராஃப்ட் ஓட்டர் லிஸ்ட் வெளியிடப்படும். அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் தான் உங்களோட நேம் வரும். அதில் உங்கள் டீட்டெயில்ஸாக கரெக்டாக செக் பண்ணிக்கணும். இந்த ஃபார்ம் கூட நீங்கள் 12 ஆவணங்கள் காட்டுற மாதிரி இருக்கும். 12 ஆவணங்கள் சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு ஆவணங்களாச்சும் நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதிலே சாருக்கு தேவையான ஆவணங்கள்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இதற்கு தேவையான 12 ஆவணங்கள் என்னன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதிலே முக்கிய குறிப்புன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு ஆதார் அட்டை இந்த 12 ஆவணங்களில் ஒன்றாக ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின்படி ஆதார் அட்டை பார்த்தீங்கன்னா ஒரு ஐடென்டி ப்ரூஃபாக மட்டுமே கருதப்பட சொல்லியிருக்காங்க. அது குடியுரிமை, பிறந்த தேதி அல்லது வசிப்பிடத்திற்கான சான்றாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்ததாக பிறப்பு சான்றிதழ், பாஸ்போர்ட், கல்வி சான்றிதழ், அரசு அல்லது பொதுத்துறை ஊழியர்கள் அல்லது ஓய்வுதாரர்களுக்கு வழங்கப்படும் அடையாள அட்டை, நிரந்தர வகுப்பு சான்றிதழ், வன உரிமை சான்றிதழ், சாதி சான்றிதழ், குடும்ப பதிவேடு, அரசாங்கத்தால் வழங்கப்படும் நிலம் அல்லது வீட்டு ஒதுக்கீடு சான்றிதழ், தேசிய குடிமக்கள் பதிவேடு, 1/7/1987 முன் அரசு வங்கி, தபால் அலுவலகம், எல்ஐசி போன்ற பொது அதிகாரிகளால் வழங்கப்பட்ட ஆவணங்கள். அடுத்த ஆதார் அட்டை இந்த 12 ஆவணங்களை ஒரு ஆவணங்களை நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. இதுதான் தற்போதைய முக்கிய அறிவிப்பு. இதுதான் இஎம் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கான மெத்தட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.